பீட்டர் பார்க்கர் அண்ட் மைல்ஸ் மொரலஸ் 2 பேருமே ஸ்பைடர்மேன் தான். ஆனால் நம்ம மைல்ஸ் மொரலஸை தவிர்த்து நம்ம பீட்டர் பார்க்கர் தான் வேணாம் வந்து ஹோஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கோம். அது ஏன் வேணாம் பேராசைட்டுன்னு கூப்பிடப்படுறதுக்கான காரணமே அது மென்டலி வீக்காக இருக்கிறவங்கள சூஸ் பண்ணி அதை அவங்களோட ஹோஸ்ட்டாக ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் அதால் அவங்க மைண்டை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே காரணம். ஸோ நம்ம மைல்ஸ் மொரலஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம பீட்டர் பார்க்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் மென்டலி ஏகப்பட்ட அடிகள் வாங்கியிருக்காரு. ஸ்கூலில் புள்ளி பண்ணப்பட்டிருக்காரு, அவருடைய அங்கிள் இழந்திருக்காரு, அவங்களுடைய அப்பா அம்மா இழந்திருக்காரு, ஃபைனலி அவரோட ஆட் மேவுமே இழந்திருப்பாரு. பட் நம்ம மைல்ஸ் மொரலஸ் அப்படி கிடையாது. அவர் ரொம்பவே பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டில் வாழ்ந்த ஒரு பையன். ஸோ அவர் மென்டலி பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பார். அதனால தான் வேணாம் வந்து அவர் பொசஸ் பண்ண வந்தும் அவர் வந்து அதை தடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார். இந்த விஷயத்தை ஸ்பைடர்மேன் 2 PS5 கேம்லேயே காமிச்சிருப்பாங்க. பட் என்னதான் வேணாம் பொசஸ் பண்ணி இருந்தாலுமே நம்ம பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் பயங்கர ரெஸ்பான்சிபிளாக அகெயின் அந்த வேணாமல் பிச்சு வீசியிருப்பார். ஸோ பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் தான் அதிக சஃபரிங் அனுபவிச்சவர்.